இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். பைபிள்ல தைரியமான கேரக்டர் யாரு? எலைஜா. பயந்து சுருண்டுட்டாரு. காரணம் என்ன? அவரு ஐக்கியம் இல்லை. அதே போல ஒரு ஸ்லேவை குறிச்சு, அடிமை குறிச்சு, டேனியல் 2nd சாப்டர் வாங்க. தானியேல், இதே சூழ்நிலை தானியேலுக்கு வந்துச்சு. என்ன சூழ்நிலை? ஞானிகள் எல்லாம் கொலை பண்ணணும்னு சொன்னாங்க. டேனியேலையும் கொலை செய்ய தேடுறாங்க. தானியேல் யாரு? ஒரு அடிமை, சுதந்திரம் இல்லாத ஒரு மனிதன், வாயை திறந்து இஷ்டம் போல பேச முடியாத ஒரு அடிமை. அப்போ 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜா மகா கோபமும் உக்கிரம் கொண்டு பாபிலோனுக்கு எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டார். அடுத்த வசனம் சொல்லுது, தானியேலையும் அவர் தோழர்களையும் கொலை செய்ய தேடினார்கள். அப்போ எசபேல் எலியாவை கொலை செய்ய தேடணும்னு என்ன பண்ணாரு? சூரச்செடியில் உட்கார்ந்து, போதும் ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கணும். ஆனா இவரை தேடுறாங்க. இவர் அடிமை, தப்புறதுக்கு சான்ஸ் இல்லை, இஷ்டம் போல சுத்த முடியாது. ஏன்னா இந்த டேனியலுக்கு பிரேயர் பார்ட்னர்ஸ் இருந்தாங்க, எலியாவுக்கு யாருமே இல்லை, ஐக்கியம் இல்லை, ஜெப தோழர்கள் இல்லை. ஆனால் தானியலுக்கு ஜெபிக்கிற தோழர்கள் இருந்தார்கள். ஓகேயா? உடனே என்ன பண்ணார்? அனனியா மிஷேல் ஆசிரியர் தோழருக்கு அறிவித்தார். ராக்காலத்தில் தரிசனம் வெளிப்படுத்தது. பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கேள்வி, நீங்க எப்படி இருக்க விரும்புறீங்க? நானும் என் இயேசுவும் அப்படியே இருந்துட்டு ஒண்டியா இருந்து விழுந்துட்டு, ஐயோ போதும் ஆண்டவரே, ஊழியம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு இருக்க போறீங்களா? இல்லை, நான் ஒரு சாதாரண தான், ஒரு மைட்டி அனாயிட்டி, ஓவர்ஃப்ளோ அனாயிட்டி அதெல்லாம் எனக்கு கிடையாது, நான் ஒரு சின்ன ஊழியம் சாதாரணமாக பண்ணுறேன் எனக்கு, ஆனால் எனக்கு ப்ரேயர் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க, என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறவங்க, நான் விழுந்தா எழுந்து தூக்கி விடுற சிலர் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிறீங்களா? அது நீங்க தான் ஒரு டிசைட், நீங்க தான் முடிவு பண்ணணும். என்ன சொல்றீங்க? ரொம்ப சோர்வாயிட்டீங்க. நிறைய பேருக்கு ப்ரேயர் பார்ட்னர்ஸ் இல்லை போல இருக்கு. நான் சொல்றேன், 91 ஆண்டு முதல் நான் சின்ன சின்ன ஊழியம், 86ஆம் ஆண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 91 முதல் நான் சின்ன சின்ன ஊழியம். 92ஆம் ஆண்டு மே மாதம் என்னுடைய முதல் பிரசங்கம். 33 ஆண்டு கூட தாண்டி விட்டது. இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கிற காரணம் தெரியுமா? எனக்கு சென்னையில் நல்ல ப்ரேயர் பார்ட்னர்ஸ் இருந்தாங்க. வேளச்சேரியில் இருந்தேன். வாரத்துக்கு ஒரு முறை 10 மணிலேருந்து விடிய காலம் 4 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஜெப குறிப்பெல்லாம் கொண்டு போக மாட்டோம். நல்லா ஒர்ஷிப் பண்ணோம், அந்நிய பாஷையில் பேசுவோம். ஆவியானவர் எங்களுக்கு எது உணர்த்துறாரோ பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் யாரும் முழு நேரம் ஊழியர்கள். அப்போ நான் தொழில் பண்ணிக்கிட்டு பகுதி நேரமாக தான் பண்ணேன். காலையில் மறுபடியும் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நான் தொழில் பண்ணணும். எல்லாருமே பார்ட் டைமில் தான் இருந்தோம். இன்றைக்கி எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் ஃபுல் டைமில் இருக்கிறோம். அன்றைக்கி ஜெபம் பண்ணாங்க. அதுபோக வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு 6லேருந்து 9 அல்லது 7லேருந்து 9 வரைக்கும் நாங்கள் இன்னொரு டீம் கூடி ஜெபம் பண்ணுவோம். அன்னைக்கு நாங்கள் கூடி ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுபோல் இன்னும் நான் சென்னையிலேருந்து இங்கே செட்டில் ஆன பிறகு மாதம் ஒரு முறை நான் சென்னைக்கு போவேன். ஊழியத்துக்கு இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்காக போவேன். நான் பணம் செலவழித்து டிக்கெட் போட்டு கூடி ஜெபம் பண்ணுவோம். ஒரு 3 நாள் முடிஞ்ச உபவாசத்தோடு உட்காந்து அந்த என்னுடைய ப்ரேயர் பார்ட்னர்ஸ்க்கு நாங்கள் 3 நாள் நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணனால இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்க முடியுது. ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, நிலைச்சிருக்க காரணம் என்னன்னா என்னுடைய ஜெப பார்ட்னர்கள், ஜெப பங்காளர்கள். இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட, உங்களுக்கு ப்ரேயர் பார்ட்னர்ஸ் இருக்குதா? எந்த ஐக்கியமா? அதை நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன், எந்த ஐக்கியத்துக்கு போனால் உங்களுக்கு இருக்கிற ஆவி லிஃப்ட் ஆகுதோ. இயேசு ஆஃப்டர் ரிசரக்ஷன் நடந்து போறாரு, 2 சீசரோட எம்மாவுக்கு போறாரு. அப்போ அவர் வசனங்களை விளக்கி காட்டிய போது நமக்குள்ள இருக்கிற ஆவி கொழுந்து விட்டு எரியவில்லையா? இந்த ஐக்கியத்துக்கு வந்தீங்கன்னா உங்க ஆவி கொழுந்து விட்டு எரியுதா? 1:30 மணிக்கெல்லாம் முடிக்கார, கொஞ்ச நேரம் இருக்கலாமன்னு இருக்கா? வாங்க. என்னடா இருந்தாலும் எப்படா முடிச்சு தொலைப்பான் இருக்கா? கையெடுத்து கும்பிடுறேன், பிரியா விடை கொடுத்து அனுப்பிடுறேன், தயவுசெய்து வர வேண்டாம். அப்படி ஆளுக்கு நமக்கு தேவையில்லை. எண்ணிக்கை நான் பண்ணல, போட்டோ எடுத்து இதில் இப்போ விளம்பரம் பண்ணி பணம் சம்பாதிக்க இல்லை நமக்கு. அதனால தான் சொல்கிறேன், இங்கே ப்ரேயர் பண்ணுறவங்களுடைய ஃபோட்டோ நம்ம குரூப்பில் ஒரு வெளியே வராது. ஆனால் இங்கே இருக்கிற இது நாங்கள் எடுக்க மாட்டோம். என்ன சொல்கிறீங்க? யார் வர்றாங்கிறத நம்ம வெளியே காட்ட மாட்டோம், தேவையில்லை. இங்கே இருக்கிறவங்கள நம்ம ஃபார் அவர் சைன்ஸ்டேஷன் ஆஸ் அ ஃபேமிலி நம்ம சில காரியங்களை போடுகிறோம். சரி, ப்ரேயர் பார்ட்னர் எங்கே தர்றது? ஆனால் ஒரு மனம் இருக்க வேண்டும். உங்கள் வீக்னஸை சொல்லணும். மறுபடியும் இந்த இதுக்கு வாங்களேன், பிரசங்கி வாங்களேன், தொடர்ந்து வாசிங்க. 9லேருந்து
4th சாப்டர் 9ல இருந்து நான் வாசிக்கிறேன். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நல்லம், அவருடைய பிரயாசம் அவர்களுக்கு நல்ல. அப்ப நல்ல பலன் உண்டாகணும்னா நிறைய பேர் தேவையில்ல, 2 பேர் போதும். இப்ப நீங்க ஐக்கியம் சொன்னீங்கல்ல, அது அடுத்தது. நான் என்ன சொல்றேன், அதே போல பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோக தேவனால், அதாவது நான் இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, இருவர் கூடி இருப்பது. அப்போ ஒரு மனம் உள்ள ஆளை தேடுங்க. இப்ப நாங்களாம் என்ன பண்ணோம்னா அதை ஓப்பனா பேசுவோம். எனக்கு இந்த சூழ்நிலை இப்படி போராட்டம் வருது, எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி யார்கிட்ட சொல்ல முடியும்? நம்ம ஆவிக்கு ஒத்து இருக்கிறோம் சொல்ல முடியும். ஏன்னா சென்னையில் அப்படி நண்பர்கள் உண்டு. அப்போ நீங்க சொன்னீங்கல்ல பிரேயர் பார்ட்னர், உங்களுக்காக உங்க ஆவியில ஒத்து போறவங்கள நீங்க தேடுங்க. உங்க வீட்டில் ஒரு நாள் வைங்க, அவங்க வீட்டில் ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு வந்து ஆண்டவர் சொன்னாரு உன் வீட்டுக்கு வந்த உடனே சமாதானம் சொல்லணும்னு சொல்லி, உங்க வீட்டில் நீ யாரை பிரேயர் பார்ட்னராக எடுக்கணும்? உங்க வீட்டில் இருக்கிற பொருள்களை பார்த்து அவங்க சந்தோஷப்படணும். ஊழியக்காரனுக்கு தெரியாத ஒரு 10 கட்டளையில் ஒரு கட்டளை தெரியுமா? பிறனுடைய பொருளை இச்சாதிருப்பாக, அவனுடைய வீட்டையும் அவனுடைய காரையும் அவனுடைய பைக்கையும் அவனோட உடம்பை அவனுடைய ஏசியையும் அவனுடைய டிவியும் இச்சாதிருப்பாயாக. மேன் அது நிறைய பேருக்கு தெரியாதுயா. அப்படி யாருமே கிடைக்கலையா? கணவன் மனைவி சந்தி ஜெபம் பண்ணுங்க, சரிதானா? ஒத்த கருத்து உள்ளவங்க, ஒத்த ஆவி உள்ளவங்க, ஒத்த விஷன் உள்ளவங்களை கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சரி பார்ப்போம் எதுக்காக. அப்புறம் 11, 2 பேரை படுத்து கொண்டால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியா இருப்பவன் சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதொரு மேற்கொள்ள வந்தால் இருவர் அவனுக்கு ஆமா எதிர்த்து நிற்கலாம். 30 நூல் சீக்கிரம்